உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், சாணம், புற்றுமண், மஞ்சள், வெல்லம், எருக்கம் வேர், சந்தனம் ஆகியவற்றால் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சமடைவர் என்று விநாயகர் புராணம் கூறுகிறது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 16/7/2025 கிழமை புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் ஆனி 32வது நாள். இன்றைய விசேஷம் சுபமுகூர்த்த நாள். தட்சிணாய புண்ணிய காலம் ஆரம்பம். சஷ்டி விரதம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே மூலவர் திருமஞ்சனம் சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. திதி சஷ்டி இரவு 8:43 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் புரட்டாதி காலை 6:12 வரை. பிறகு உத்திரட்டாதி நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:48 வரை. யோகம் அமிர்த சித்த மரண யோகம். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் பூரம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி. யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், உயிர் காக்கும் தோழன் யாருக்கு அமைவார்? வாழ்க்கையில் எப்படிப்பட்டவருக்கும் நண்பர் என்று ஒருவர் கண்டிப்பாக இருப்பார். நண்பர்களில் ஒரு சிலர் நல்லவர்களாகும், ஒரு சிலர் நய வஞ்சகர்களாகவும் அமைந்து விடுவார். நண்பர்களுடன் பழகலாமா அல்லது அவர்கள் சகவாசமே இல்லாமல் வாழலாமா என்று நமது ஜாதகத்தில் 11ஆம் இடத்தை கொண்டு முடிவு செய்யலாம். 11ஆம் இடத்து கிரகம் உச்சம் முதலென வகையிலே பலம் பெற்றிருந்தால் அல்லது கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்றிருந்தால் அல்லது திரிகோண ஸ்தானங்களிலே பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் நண்பர்களால் பலனையும் லாபத்தையும் அடைவார். 11ஆம் இடத்து கிரகம் நீச்சம் பெற்றோ அல்லது 8, 6, 12 அமர்ந்து பலமில்லாமல் இருந்தாலும் அவர்கள் நண்பர்களை கண்டால் விலகி செல்ல வேண்டும். அவர்களால் நஷ்டம் வரும். உங்களுக்கு உற்ற நண்பராகி உங்கள் பணத்தை கொண்டே காரியத்தை சாதிக்கும். கடைக்கு சென்றாலும் அவர்கள் செலவுகளை நீங்களே ஏற்க வேண்டியது இருக்கும். 11ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நண்பர்கள் புடைசூழ வாழ்வார். 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்திற்கு நன்மை உண்டு. 3ஆம் இடத்தில் இருந்தால் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு அவர்களால் நன்மை உண்டு. 11ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் நண்பர்களால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். மேலும் அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்தால் நன்மை உண்டு. 11ஆம் அதிபர் 5ஆம் வீட்டில் அமர்ந்தால் பூர்வ புண்ணிய நல்ல நண்பர்கள் அமைவார்கள். 11ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் 6வது இடத்திலே இருந்தால் உங்களுடன் பழகும் நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாகவர். அவர்களால் பலவித தொல்லைகள் ஏற்படும். எனவே நண்பர்கள் சகவாசம் உங்களுக்கு கூடாது. 11ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் இருந்தால் நண்பர்கள் கருத்து ஒத்துமையோடு இருப்பார்.
11ஆம் இடத்து அதிபதி 8ல் வந்தார். நண்பர்களை அருகில் வைத்து கொள்ளக்கூடாது. அவர்களால் ஆயுதத்தால் மரணம் கூட நேரிடும். நயவஞ்சக நண்பர்கள் அமைவார். 11ஆம் இடத்து அதிபதி 9ல் இருந்தால் நண்பர்களால் நன்மை உண்டு. 11ஆம் இடத்து அதிபதிகள் 11ல் இருந்தால் நண்பர்களால் தொழில் மேன்மையும். அவர்கள் மூலம் எடுக்கும் புது முயற்சிகள் வெற்றி அடையலாம். 11ஆம் அதிபதி 11ல் இருந்தால் நண்பர்களோடு பலன் உண்டு. நண்பர்களை கொண்டே எல்லா காரியங்களும் சாதித்து கொள்ளலாம். 11ஆம் அதிபர் 12ல் இருந்தால் நண்பர்கள் சகவாசம் கூடாது. மீறி நட்பு வைத்து கொண்டால் பொருள் விளையும், மனக்கஷ்டம் இரண்டும் சேர்ந்து வரும். இப்படிப்பட்ட அந்த அமைப்புகளை கொண்டே நாம் நண்பர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாமா வேண்டாமா, அல்லது நண்பர்கள் நமக்கு தேவையா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ளலாம். இதற்கு உண்டான பரிகாரம், எப்பொழுதும் நண்பர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட உறுதுணையாய் இருப்பவர் திருச்செந்தூர் பெருமாளும் தான். எனவே மேற்கண்ட சந்நிதிகளிலே நல்ல நண்பர்கள் அமைய வேண்டும் என்று, அவர்களால் தொல்லை வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டால் போதும், தீய நண்பர்கள் விலகி செல்வார். நாளைய தினம் பிள்ளைகள் ஊனத்துடன் பிறந்து இருக்காத வழி, அதற்கு உரிய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி, ஜோதிடம் கற்றுக் கொடுப்பதற்கு அல்லது கற்றுக்கொள்வதற்கு, பிறருக்கு பார்த்து பலன் சொல்வது அல்லது தங்களுடைய பலாபலனை தாங்களே தெரிந்து கொள்ள உதவும் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் லக்ன பாவம். லக்ன பாவம் என்றால் ஜாதகத்தில் லா என்று போட்டிருக்கும் இடம். அதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம். லக்னத்தில் இருப்பவர்கள், லக்னத்தில் 2ஆம் அதிபர் இருந்தார் செல்வ செழிப்புடன் இருப்பார். லக்னத்தில் 3ஆம் அதிபர் இருக்க சகோதர சகோதரிகளால் இவர் ஆதாயம் அடைவார். லக்னத்தில் 4ஆம் அதிபர் இருக்க வீடு வாகனங்களால், தாயாரால், கல்வியால் இவர் ஆதாயம் அடைவார். லக்னத்தில் 5ஆம் அதிபர் இருக்க குழந்தைகளால் ஜாதகர் ஆதாயம் அடைவார். லக்னத்தில் 6ஆம் அதிபர் இருக்க எதிரிகளின் புகழ் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகள் உங்கள் பிடியில் இருக்கும். லக்னத்தில் 7ஆம் அதிபர் மனைவியின் மூலம் நீங்கள் லாபம் அடைவீர்கள். தொழில் பார்ட்னர் மூலம் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். லக்னத்தில் 8ஆம் அதிபர் நிற்க பிரச்சனைகள் உண்டாகும். லக்னத்தில் 9ஆம் அதிபர் நிற்க தந்தையால் ஜாதகருக்கு ஆதாயம், தந்தையின் ஆதரவு பாசம் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கும். லக்னத்தில் 10ஆம் வீட்டு அதிபர் இருக்க தொழிலால் ஆதாயம் அடைவீர்கள். லக்னத்தில் 11ஆம் வீட்டு அதிபர் இருக்க மூத்த சகோதரர்களால் அல்லது 2ஆம் மனைவியின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். லக்னத்தில் 12ஆம் வீட்டின் அதிபர் இருக்க பிரச்சனைகள், விரயங்கள் ஏற்படும். நாளைய தினம் 2ஆம் பாவத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். 2ஆம் பாவம் என்பது தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி. அதனுடைய அமைப்புகள், கிரக இணைவுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செவ்வாய் பெயர்ச்சி. இந்த ராசிக்காரர்களுக்கு இனி பொற்காலம்தான். நவ கிரகங்களில் ஆக்ரோஷமான கிரகமாய் கருதப்படும் செவ்வாய் கிரகத்தின் கிரக நிலை மாற்றங்கள் அமைத்து ராசியினருக்கு தனித்துவமான பலன்கள் அளிக்கும் என்று ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எதிர்வரும் ஜூலை 28, 2025 அன்று கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்யும் செவ்வாய் வரும் செப்டம்பர் 13, 2025 வரை கன்னி ராசியிலே பயணிக்கின்றார். கிட்டத்தட்ட 45 நாட்கள், ஏறத்தாழ 1.5 மாதங்கள். இந்த பெயர்ச்சி குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு வாழ்விலே மகத்தான மாற்றங்களை கொண்டு வர காத்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது சிம்ம ராசியிலே பயணித்து வரும் செவ்வாய் கேதுவுடன் இணைந்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான சூழ்நிலையை உண்டாக்கி இருந்த நிலையில் தனது கோர முகத்தை மாற்றி நன்மைகளை அளிக்கும் கிரகமாய் மாற இருக்கின்றார். சிம்மம். செவ்வாய் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்வதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும்.
திடீர் நிதி ஆதாயங்களும் புது வேலை வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். வெற்றிக்கான பாதை மக்களுக்கு திறக்கும். நீங்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் செல்லலாம். பெரிய முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். சிலருக்கு தலைமை பொறுப்பு கூட கிடைக்கலாம். அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி மிகவும் நன்மையாக இருக்கும். தொழிலில் நல்ல வருமானம், லாபம் கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும். புதிய வேலையை தொடங்க இது ஒரு நல்ல நேரமாய் இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெரிய இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவார். உங்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகளை கேட்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் புதிதாக ஒரு கார் அல்லது வாகனம் கூட வாங்கலாம். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு கன்னியிலே செவ்வாய் சஞ்சரிப்பது நன்மையை பயக்கும். வேலை மற்றும் வணிக தொடர்பான இனிமையான மற்றும் வெற்றிகரமான பயணத்தை மேற்கொள்வார்கள். வருமானம் பெருகும். நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். இந்த நேரத்தில் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நேரம் மாணவர்களுக்கு நல்லதாய் இருக்கும். தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன், ராசி பலன் அற்புதமாக 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் நன்மைகளையும் பலன்களையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த கடைசி பகுதி என்னவென்றால் 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் ராசி பலனையும் தினப்பலனையும் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்கள் இழுபறியாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும், சகோதரர்களை அனுசரித்து செல்லவும், கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் இழுபறியாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்லவும், கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கின்ற சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோருடன் மனம் விட்டு பேசுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுடன் செயல்படுவார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார். மதிப்பு கூடுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும்.
உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். நல்லதை எல்லாம் நடக்கின்றன. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவருக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்ய வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். நல்லதையெல்லாம் நடக்கின்றன. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பார்ப்பதற்கு முன்பு இவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் இன்றைய தினம் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கண்டிப்பாக சிவ வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக சிவப்பதிகம் அல்லது கோளறு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மந்திரத்தை பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவர்களுடைய மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். புது தொழில் தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நன்மைகள் நடக்கின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். மற்றவங்க மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும். பயணங்களால் புத்துணர்ச்சியை பெறுவீர்கள். புது தொழிலை தொடங்குவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். நன்மை நடக்கின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டு கொண்டிருந்ததை வாங்கி தருவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள். வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் அறிவுரைகள் தருவார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றன. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கி தருவீர்கள். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாய் இருப்பார்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் அறிவுரைகள் தருவார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொள்ளாது. அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. புது முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும் நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகு பலிதமாகும் நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கலையை விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்றனர். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்களை உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கலையை விரிவுபடுத்துவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்றனர். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். உழைப்பால் உயர்கின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பில் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். உழைப்பால் உயர்கின்றன. கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். நல்லன எல்லாம் நடக்கின்றன. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும்.
சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு, தாயாரை ஆதரித்து பேசி வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும், நல்லெண்ண எல்லாம் நடக்கின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. மாலை பொழுதில் இருந்து தடைகள் உடைபடும் நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள். மற்றவர்களும் உங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் வரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. மாலை பொழுதில் இருந்து தடைகள் உடைபடும் நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.